முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுவிப்பு. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர் பேட்டி. பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனு தள்ளுபடி. கடவுள்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு பரப்புரை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கை நிராகரித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். ஆவடியில் நகைக்கடை உரிமையாளரை துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. முக்கிய குற்றவாளிகளான அசோக், சுரேஷை ராஜஸ்தானில் கைது செய்தது தனிப்படை போலீஸ். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா மற்றும் பேரனுக்கு கட்சியில் எதிர்ப்பு. இருவரையும் கட்சியிலிருந்து நீக்க குமாரசாமிக்கு மதச்சார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏக்கள் 2 பேர் வலியுறுத்தல். வேலூர் அணைக்கட்டு அருகே நீரில் மூழ்கி தாய் மற்றும் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. கிணற்றில் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்ட போது நேரிட்ட துயரம். நடிகர் சங்க கட்டிடம் கட்ட பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதாக வெளியான தகவலுக்கு நடிகர் சங்கம் மறுப்பு. யாரிடமும் பணம் கொடுத்து மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி. வழக்கில் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை கூறிய வாதத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு எதுவும் ரத்தாகவில்லை. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு நியூஸ் 8 நேர்காணலில் பிரதமர் மோடி விளக்கம். நியூஸ் 8க்கு பிரதமர் மோடி அளித்துள்ள பிரத்யேக நேர்காணல் மெகா எக்ஸ்க்ளூசிவாக இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. $25,000 கோடி ஊழல் செய்த அஜித் பவார் பாஜக ஆதரவினால் விடுவிக்கப்பட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளது மோடிக்கு தெரியுமா என்றும் கேள்வி. கன்னியாகுமரி மற்றும் நெல்லையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. வரும் 2ஆம் தேதி முதல் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே வெயிலின் தாக்கத்தால் 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்றபோது சோக சம்பவம். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு மே 5ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. ஆகஸ்ட் தொடக்கத்தில் கலந்தாய்வு நடைபெறக்கூடும் என தகவல். 5 நாள் பயணமாக கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குடும்பத்தினருடன் தனி விமானம் மூலம் பயணம். கஞ்சா பொட்டலத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் மனு கொடுக்க முயன்ற பாஜக நிர்வாகியை தடுத்து நிறுத்திய காவல்துறை. மதுரை விமான நிலையத்தில் பரபரப்பு. கோவை மக்களவை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க கோரும் மனு நாளை விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பேத்கர் சுடர் விருது. மதச்சார்பின்மைக்காக சமரசமின்றி போராடி வருவதால் விருது என திருமாவளவன் அறிவிப்பு.
மத்திய பிரதேசத்தில் பாஜகவில் இணைந்தார் காங்கிரஸ் வேட்பாளர். ஏற்கனவே முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து பேசாமல் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்ததாக முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் அசன் தொகுதி எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணா மீது கர்நாடக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரியங்கா காந்தி, நூற்றுக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை பிரஜ்வால் ரேவண்ணா சீரழித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். 10 நாட்களுக்கு முன்பு அவருக்காக பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அவரை மேடையிலேயே புகழ்ந்து பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பிரஜ்வால் ரேவண்ணா மிக கொடூரமான குற்றம் செய்துவிட்டு இன்று தலைமறைவாகிவிட்டதாகவும் சாடியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் குற்றச்சாட்டுகள் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வீடியோக்களை பரப்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஓராண்டுக்குள் உள்ளேயே அரசின் கஜானாவை காலி செய்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவை கொள்ளையடிக்கும் ஏடிஎம்மாக மாறியிருப்பதாகவும் விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சி பட்டியலின பழங்குடிகளின் வாக்கு வங்கியை பாதுகாப்பாக வைத்திருக்க அம்பேத்கர் மற்றும் அரசியல் சாசனம் வழங்கிய உரிமையை பறிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார். நாளை ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஆண்டில் வறுமையை ஒழிப்போம் என கூறும் காங்கிரஸ் தங்களது 60 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார். ஹூப்ளியில் நம் மகள் கொலை செய்யப்பட்டதில் இங்குள்ள காங்கிரஸ் அரசு தங்கள் வாக்கு வங்கியை தக்க வைக்க குற்றவாளியை விடுத்து அந்த மகளின் கண்ணியத்தை தாக்கியதாக குற்றம் சாட்டினார். உலகில் சமூக வலைதளங்களில் அதிகம் பின்தொடர்பவர்களில் இந்த மோடிதான் முதலிடத்தில் இருப்பதாக கூறியவர் அதனை தான் நேர்மையாக பயன்படுத்துவதாக கூறினார். ஆனால் தேர்தலில் தோற்று போனவர்கள் போலியான வீடியோக்களை உருவாக்கி தன் குரலில் வீடியோக்களை உருவாக்கி பரப்புவதாக குறிப்பிட்டார். நாட்டுக்காக உழைக்க தொலைநோக்கு பார்வை வேண்டும் என்று கூறியவர் ஓய்வு விடுமுறையை அனுபவிப்பவர்களால் நாட்டை வளர்க்க முடியாது என்றும் சாடினார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே நீச்சல் பழகிய போது கிணற்றில் மூழ்கி தாய் மற்றும் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கரடிக்குடி அருகே உள்ள பிச்சநத்தம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் பவித்ரா தம்பதிக்கு ரித்திக் என்ற 9 வயது மகனும் நித்திகா ஸ்ரீ என்ற 7 வயது மகளும் இருந்தனர். கோடை விடுமுறையின் காரணமாக குழந்தைகள் வீட்டில் இருந்த நிலையில் பவித்ரா அவர்களை தினமும் அருகில் உள்ள விவசாய கிணற்றுக்கு அழைத்துச் சென்று நீச்சல் கற்றுக் கொடுத்துள்ளார். அந்த வகையில் நேற்று காலை கிணற்றுக்கு சென்ற 3 பேரும் வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் சுரேஷ் பல்வேறு இடங்களில் தேடிய போதும் அவர்கள் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை விவசாய கிணற்றில் சிறுமி நித்திகா சடலமாக கிடந்தார். இதனை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்து தேடிய போது 3 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பவித்ரா, ரித்திக், நித்திகா ஸ்ரீ என 3 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.